அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். முந்தானாலும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். 2 வீடியோவுமே பார்த்தீங்கன்னா புது டிரைவர் வரான்னு சொல்லி போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாருமே கேட்டிருந்தீங்க. ஸோ டிரைவர் யார் வீட்டுக்கு வராங்க, எதுக்காண்டி டிரைவர் உங்கள் வீட்டுக்கு எடுக்காங்கன்னு சொல்லி. ஸோ அதுக்கான அர்த்தத்தை தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஃபுல் டீட்டெயிலை பற்றி சொல்கிறேன். வாங்க நேராக வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்கூல் லீவ் விட்டு ஒரு 40 நாள் ஆகுது. இந்த மாதம் 20ஆம் தேதி ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அப்போது வருஷம் நான் ஊருக்கு போயிடுவேன். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மேடம் கேட்டாங்க, நீங்கள் ஊருக்கு போகலையான்னு சொல்லி. ஒருக்கு கேட்டாங்க, நான் பதிலே சொல்ல. 2ஆவது டைம் ஒருக்கு கேட்டாங்க, நீ போகலையா ஹமீது, என்னாச்சு என்னன்னு கேட்டாங்க. இப்போ நான் சொன்னேன், சரி மேடம் அவங்களே கேட்காங்க. இப்போ நானே யோசிச்சு சொன்னேன், நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்ட்டேன். ஊருக்கு போகிறேன்ட்டேன். போன மாதம் சொன்னேன், இந்த மாதம் 1ஆம் தேதி கஃபில் பார்த்தீங்கன்னா சம்பளம் கொடுக்க வரல. கேட்டாங்க, ஹமீது நீ ஊருக்கு போகிறேன்னு சொன்னியா? ஆமாம். எத்தனை மாதம் லீவ் வேணும்னு கேட்டாங்க கஃபில். அப்போ நான் சொன்னேன், இங்கே வந்து 3 வருஷம் ஆகுது, ஒரு மாதம் இருந்துட்டு வந்திருக்கேன். நானும் ரொம்ப நாளாக வெளிநாட்டில் இருந்துட்டேன். என் ஃபேமிலி கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு 2 மாதம் தாங்கலேன் அப்படின்னு. 2 மாதம் இல்லை 3 மாதம் உங்கள் ஊர் பண்ணேன். கபில் சொன்னார், சரி அப்போ நீ 3 மாதம் போகிறேன்னா கண்டிப்பாக இங்கே ஒரு டிரைவர் எடுக்கணும். நான் எப்போதுமே ஊருக்கு போயில பார்த்தீங்கன்னா ஒரு பாகிஸ்தானி டிரைவர் தான் இங்கே வருவான். ஸோ அவன் 1 மாதம் தான் இருப்பான். இப்போ கம்பெனியில் பார்த்தீங்கன்னா டிரைவர் ரொம்ப டிமாண்டாக இருக்குது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஒரு புது டிரைவர் எடுப்போம். ஸோ அவனை பார்த்தீங்கன்னா இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு ஒரு 3 மாதத்துக்கு அதுக்கப்புறம் நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணி விட்டுக்கிறோம். நீ போயிட்டு 3 மாதம் 4 மாதம் முன்ன பின்ன வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னார். சரி ஓகேன்ட்டேன். அப்புறம் 1 மாதம் யார்கிட்ட கொடுத்து ரெடி ஏன்ட்ட கேட்கல. அவங்க கேட்டேன், டிரைவர் நான் எதுவும் எடுத்துருமான்னு. ஸோ அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க வந்து இது வச்சுருக்காங்க, என்ன வச்சுருக்காங்க, ட்ராவல்ஸ் வச்சுருக்காங்க. அவங்கள்ட்ட மூலமாக ஒரு டிரைவர் ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ சனிக்கிழமை வந்து அந்த டிரைவர் வந்துட்டான். அவன் பார்த்தீங்கன்னா ஹிந்திக்காரன், யூபிக்காரன். ஸோ ஏர்போர்ட்டில் வந்து நான் வந்து கூட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவனுக்கு முதல் நாளே பார்த்தீங்கன்னா 500 ரியால் கொடுத்து அவனுக்கு பெட்டு, பிளாங்கெட்டு, தலைவாணி, கட்லு, மெத்தன்னு சொல்லி எல்லாம் எடுத்து கொடுக்க சொன்னார். நான் 500 ரியாலுக்கு ஃபுல்லாகவே எடுத்து செட் பண்ணிட்டேன். ரூம் வந்து பழசாக இருந்துச்சு, அதை ஆளை கூட்டு வந்து க்ளீன் பண்ணி 600 700 செலவாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து இறங்கிட்டான். வந்து இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா அந்த ரூமுக்கு அவனுக்கு பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா பக்கெட்டு எதுவுமே இல்லை. ஸோ பக்கெட்டு மட்டும் வாங்கி கொடுக்க சொன்னார் கஃபில். நான் கூப்பிட்டு போனேன். அவன் பார்த்தீங்கன்னா பக்கெட்டு, ப்ரெஸ்ஸு, பேஸ்ட்டு, சோப்பு, அதுக்கப்புறம் துணிக்கு சோப்பு போடுறது, பாத்ரூம் கழுவுறது, குளோரக்ஸு, டிஷ்யூ பேப்பரு, அப்புறம் க்ளீனிங் பண்ணுறதுன்னு சொல்லி எல்லாமே அவன் வாங்கி வச்சிட்டான். மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 150 ரியால் வாங்கிட்டான். சரி கஃபில் பைசா தானே, கார்டு வச்சுருக்காரு. ஸோ கஃபில் தான் வாங்கி கொடுக்க சொன்னார் சொல்லி நான் வாங்கி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு. அப்புறம் அன்றைக்கி நைட்டே பார்த்தீங்கன்னா எனக்கு சமைக்கிறதுக்கு சாமான் வேணும் அப்படின்னு சொல்லி கஃபில்கிட்ட கேட்டான். கேஸ் என் ரூமில் தான் இருக்குது, அவன் வேறு ரூமில் தூங்குதான், நான் வேறு ரூமில் தூங்குறேன். அப்போ சமைக்கிறதுக்கு சாமான் வேணும்னு கேட்கல பார்த்தீங்கன்னா, சரி அதையும் கஃபில் நீ போய் எனக்கு என்ன கேட்கணும் வாங்கி கொடுனேன். நேரம் ஒத்தையுமே கூப்பிட்டு போனேன். சரி உனக்கு என்ன வாங்கிக்கோன்னு நான் சரி நார்மலாக நம்ம கஃபிலே வாங்கி கொடுக்க சொல்லிட்டாரு. என்ன வேணும்னு கேட்டேன். அவன் பார்த்தீங்கன்னா ஒரு 350 ரியாலுக்கு சாமான் எடுத்துட்டான். ரைஸு, சிக்கனு, மட்டனு, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள், தயிர், பால், மோருன்னு சொல்லி அள்ளிட்டான். 150 ரியால் 158 ரியால் நம்ம வந்துச்சு. கொடுத்து வாங்கிட்டு வந்து என் ரூமில் ஃப்ரிட்ஜில் எல்லாத்தையும் அடுக்கி வச்சாச்சு. ஃப்ரூட்ஸு அப்புறம் தயிர், பால் எல்லாத்தையும் அவன் ரூமில் எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிட்டான். சரி நான் அவனுக்கு தான் வாங்கி கொடுக்க சொல்லியிருக்காங்க, அவனே சாப்பிட்ணுன்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பெனி என்கிட்ட சொன்னது, டிரைவர் வந்து ஒரு 3 நாள் அவனுக்கு வழி மட்டும் காமி. அவன் வழி வந்து பழகிட்டானா உடனே நீ டிக்கெட்டு போட்டு போயிருன்னு சொல்லி அவன் வந்து 3 நாள் ஆச்சு இல்லை. இன்றைக்கி ஆஃபீஸுக்கு வர சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து எனக்கு டிக்கெட் போடுறது மேடம் 2 நாளைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 500 ரியால் தந்து, ஹமீது நீ உன் பிள்ளைகளுக்கு ஏதாவது சாமான் வாங்கிக்கோ, சாக்லேட்டு, நட்ஸு ஏதாவது வாங்கிட்டு போன்னு சொல்லி. எப்போதுமே வெக்கேஷன் போயில எனக்கு மேடம் வந்து எனக்கு 500 ரியால் தந்துடுவாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நேற்று தந்தாங்க. 500 ரியாலுக்கு பார்த்தீங்கன்னா நான் போய் சாமான் எல்லாம் வாங்கி ஒரு 25 கிலோ ரெடி பண்ணி வச்சுட்டேன். சரி டிக்கெட்டு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பாக்கியை ரெடி பண்ணிடணும்னு நினச்சேன். டிக்கெட் எப்போதுமே பார்த்தீங்கன்னா நான் ஊருக்கு போயில என்கிட்ட கேட்பாங்க. முகந்தீஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்ஜினியர் வந்து என்கிட்ட கேட்பார், மேனேஜரு என்ன ஃப்ளைட் வேணும்னு நான் தான் அனுப்புவேன். நான் கல்ஃப் ஏரில் போடுவேன், இல்லைனா ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் தான் போடுவேன். ஏன்னா அதிலே லக்கேஜ் அதிகமாக இருக்கும், சர்வீஸ் நல்லாயிருக்கும். 2 தடவை போயிட்டு வந்தது. ஒரு 2 தடவை கல்ஃப் ஏரில் போயிருக்கேன், 2 தடவை ஸ்ரீலங்காவில் போயிருக்கேன். சரி அப்போ நான் கல்ஃப் ஏரில் போடுங்க அப்படின்னு சொல்லி கரெக்டாக வெள்ளிக்கிழமை டிக்கெட் போட சொல்லியாச்சு. நானும் அனுப்பிட்டேன். இன்றைக்கி போய் இக்காமாலாம் சப்மிட் பண்ணணும். ஸோ அவனுக்கு பார்த்திங்கன்னா இதுக்கிடையில் அவனுக்கு நான் வந்து கஃபில் ஒரு செல்லு வாங்கி கொடுத்தாரு. ஸோ அந்த செல்லை வந்து அவனுக்கு ஒரு புது அப்சீல் எடுக்க கூட்டு போக சொன்னாங்க. இக்காமா ரெடி ஆச்சு. இக்காமா நம்பர் நேற்றே பார்த்தீங்கன்னா அவர் ஆஃபீஸில் உள்ள மேனேஜர் அனுப்பிட்டார். அப்சீல் வைக்கல பார்த்தீங்கன்னா அவனுக்கு அப்சீல் எடுக்க முடியல. ஏன்னா அப்சீல் எடுக்க ஃபோன் நம்பர் வேணும். கஃபில் வாங்கி கொடுத்த சிம்மில் அந்த நம்பரில் தான் நான் அப்சீல் எடுத்திருக்கேன். அவனுக்கு பார்த்தீங்கன்னா செப்பரேட் அப்சீல் எடுக்கணும். இப்போ எடுக்க முடியல. அப்போ கஃபில்ட்டு கேட்டால் அவனுக்கு ஒரு புது சிம் வாங்கி கொடுத்தாங்க. நெட்டு சிம்மு 120 ரியாலுக்கு 115 ரியாலுக்கு எஸ்டிசி சிம்மு, நெட்டு சிம்மு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன். அப்போ நான் வீட்டுக்கு வந்தோன்னு சொன்னேன், அந்த சிம்மை நீ உன் ஃபோனில் போட்டுட்டு அதில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் ஓப்பன் பண்ணேன். மேடம் கால் பண்ணால் அதில் பேசி பண்ணேன். உன் ஃபோன் எனக்கு வேணும், கஃபில் உனக்கு ஃப்ரீயாக தானே கொடுத்தாரு,
அந்த ஃபோன் எனக்கு வேணும். ஏன் இப்படி பண்ணுறேன்னா ரொம்ப இதாக பண்ணிட்டேன். அப்போ எனக்கு மனசங்கமாச்சுன்னா வந்து ஒரு நாள் கூட அவ்வளோ இவ்வளோ இது பண்ணுறான்னு. ஸோ அப்போ நான் இப்போ பேசிட்டு இருக்கிறது வந்து ஐஃபோனு, நான் வீடியோ எடுக்கிறது. ஸோ அந்த ஐஃபோனில் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டு ஃபோனை பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட கொடுத்துட்டேன், சிம்மையும் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்லேருந்து அவனுக்கு டியூட்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவன் பார்த்தீங்கன்னா டியூட்டி போயிட்டான். இதுக்கிடையில் இப்போ ஒரு வாரமாக வந்து அவனுக்கு நான் தான் வண்டி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பக்கத்தில் உட்காந்து ரூட்டு சொல்லிக் கொடுக்க, அப்புறம் வண்டியை பார்க் பண்ணுறது எல்லாமே சொல்லிக் கொடுக்கேன். அவன் ரிட்டன் டிரைவர் தான் சொல்கிறான், ஆனால் அந்தளவுக்கு தெரியல, வண்டி ஓட்ட தெரில. அவன் என்ன சொல்கிறான்னா, வண்டி பெருசாக இருக்குது என்னால் ஓட்டம் இல்லை நீ போன கஃபீல்டில் சின்ன வண்டி கேட்பேன்னா, என்னடா டிரைவருங்க வண்டி ஓட்ட தெரில. ஏன்னா இந்த வண்டியை பார்க் பண்ணையில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 கோட்டுக்குள்ளே கொஞ்சம் பெரிய வண்டினால ஏறி பார்க் பண்ணணும். அவனுக்கு அந்த மாதிரி பார்க் பண்ண தெரில, சின்ன வண்டி ஓட்டிருப்பான். அவனுக்கு ரியாதில் தான் இருந்தான்னு சொல்கிறான். சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, புதுசு தானே, போக சரியாயிருன்னு அப்படின்னு நான் நினச்சேன். செல்லை எல்லாமே கொடுத்து ஒப்படைச்சாச்சு, முடிஞ்சு. இன்றைக்கி காலையில் நான் டிக்கெட் போடுவேன், ஆஃபீஸ் போவேன், நான் கிளம்புறேன். இவன் வாரான், வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்க வந்து, இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை. நான் என்னடா உடம்பு சரியில்லை, வா நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போட்டா கப்பிள்கிட்ட சொல்லிட்டு கேட்டேன். இல்லை என் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைண்ணா. என்ன உடம்பு சரியில்லைன்னா, அதுக்கப்புறம் சொல்ல மாட்டேன்ட்டா. ரூம் போயிட்டா நான் வண்டி எடுத்துகிட்டு பள்ளியாசலில் விட்டுட்டு தொழுதுட்டு வெளியே வரேன். கால் பண்ணுறேன், என்ன ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு போ, கஃபில் வர சொன்னாங்க. அப்போ வண்டியில் உட்காந்து சும்மா எனக்கு வேலை பிடிக்கல, என் ஒய்ஃபு சூசைட் பண்ணிடுவேன்னு மிரட்டுது அப்படின்னு நான் சொன்னேன். 4 நாள் தாண்டா ஆச்சு, உனக்கு இக்காம வர அடிச்சிட்டாங்களே, வேலை பிடிக்கலன்னா அவங்க எப்படி சம்மதிப்பாங்கன்னு. இல்லை நான் போகிறேன் மட்டும்தான் சொன்னேன். கஃபீல்டு கேட்டேன், கஃபீல்டு ஆஃபீஸ் கூப்பிட்டு வந்துட்டாங்க. நேரம் ஏற்றி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் கூப்பிட்டாச்சு. இவன் வந்து ஒரு ஏஜென்ட் மூலமாக தான் எடுத்தாங்க, அந்த ஏஜென்ட்டையும் வர சொல்லியாச்சு. ஆஃபீஸில் ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணுறோம். அப்புறம் கஃபீல் என்ன கூப்பிட்டு பேசினார், ஹமீது உனக்கு எல்லாம் சாமான் வர ரெடி பண்ணிட்டேன், ஆனால் இப்படி ஆகிப்போச்சு, நீ எதுவும் வருத்தப்படாத, கொஞ்சம் வெயிட் பண்ணுறியா, இன்னொரு டிரைவர் பார்த்துட்டு உன்னை அனுப்புகிறேன் அப்படின்னாரு. பிரச்சனை இல்லை பாப்பா, நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். சரி இவன் வேறு போகிறான்னு சொல்கிறாங்களா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பாப்பா, உங்களுக்கு பிரச்சனை இல்லை எனக்கும் பிரச்சனை இல்லைன்னா. அதுக்கப்புறம் இவன் ஏஜென்ட் வந்துட்டான், இவனை கூப்பிட்டு பேசுகிறாங்க. இவன் என்ன சொல்லியிருக்கானா, வந்து 4 நாள் தான் ஆகுது பாருங்கள். இதுக்கடையில் அவனுக்கு செலவே ஒரு 1500 ரியால் பண்ணியிருக்காரு. 500 ரியால் சாமான், 500 ரியால் க்ளீன் பண்ணியிருக்காரு, ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காரு, சிம்மை போட்டிருக்காரு. இப்படி யார் பண்ணுவா? மேக்ஸிமம் புது டிரைவர் ஊர்லேருந்து வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். கஃபீல் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு கூட பைசா கொடுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அப்படி அட்வான்ஸ் கொடுத்தாலுமே சம்பளத்தில் கட் பண்ணிக்கிடுவாங்க. இப்படி தான் எல்லா பக்கமும் நடக்கு. ஆனால் இவனுக்கு என் கஃபீல் நிறைய சலுகை கொடுத்துருக்காரு. ஸோ அதை கூட இவங்க புரிஞ்சுக்கல, என்ன மனசுன்னு எனக்கு தெரியலை. அப்போ கேட்டால் நான் பிரச்சனை இல்லை பாப்பா, எனக்கு பிரச்சனை இல்லை, ஃபஸ்ட்டு இவனை என்ன பார்க்கணுன்னா, உடனே பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்டை கூப்பிட்டு பேசினாங்கன்னு சொல்லியிருக்கான். 4 நாள் தான் ஆகுது, எனக்கு 1 மாதம் லீவு தாங்கன்னு இருக்கான். என் ஒய்ஃப் என்ன இது பண்ணுறது, 1 மாதம் லீவு தாங்கன்னு கேட்டோன்னா என் கஃபீலுக்கு பார்த்தீங்கன்னா, சரி நீ போய்க்கோ வேணாம். என் கஃபீல் பார்த்தீங்கன்னா நல்ல கேரக்டர், உனக்கு பிடிச்சா இல்லைன்னா போ. உடனே பார்த்தீங்கன்னா இவர் மேனேஜரை கூப்பிட்டாரு, ஃபோன் பண்ணார், எக்ஸிட் பேப்பர் உடனே அவன் கையில் கொடுத்தாச்சு. அதாவது நீ ஏஜென்ட்டுக்கு துட்டு கொடுத்து வந்தோன்னா நீ அந்த ஏஜென்ட்டை போய் டிக்கெட்டை வாங்கி போய்க்கோ நீ அப்படின்ட்டாரு. உடனே பார்த்தீங்கன்னா அங்கே வச்சு நான் எல்லாம் பேசிவிட்டு ரெடி பண்ணிவிட்டு ரூமை கொண்டு வந்து விட்டேன். ஃபோனு சிம்மு கஃபீல் உள்ளது, நீ அதை வாங்கிடுன்னு சொன்னார். அப்போ நான் அவன்கிட்ட கேட்டேன். அவன் சொன்னான், இல்லை நான் எப்படி ஊருக்கு கான்டெக்ட் பண்ணுவேன், நான் டிக்கெட் போடணும் அது பண்ணணும் அப்படின்னா. ஆனால் கஃபீல் என்ன சொல்லிட்டாரு, நீ அவனை ரூமில் விட்டோன்னே ஃபோனை வாங்கிக்கணும். பட் எனக்கு மனசு கேட்கல. சரி அவன் எப்படி நெட்டு கிடையாதுல்ல, அவன் ஊருக்கு பேசணும், டிக்கெட் ரெடி பண்ணணும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன், சரி நீ ரெடி பண்ணு, ஆனால் கஃபீல் வேலையை விட்டு வரமாட்டி ரெடி பண்ணி எனக்கு கஃபீல் வந்து கேட்பாரு ஃபோனை அப்படின்னா. இப்போ அவன்கிட்ட தான் ஃபோனை கொடுத்துட்டு ரூமில் விட்டுறேன். மேடம் பார்த்தீங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு தம்பியும் போய்ட்டு ஒரு 5 கடை இருக்குது. இப்போ அங்கே வந்துவிட்டோம். இப்போ அங்கே தான் விட்டுட்டு வெயிட் பண்ணுறேன். இப்போ ஈவினிங் நைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவன் டிக்கெட்டு போட்டுருதுன்னு சொல்லியிருக்கான். ஸோ அவன் டிக்கெட் போட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனை கொண்டு போய் ஏர்போர்ட்டில் விடணும். நான் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவன் ஃபேஸை கூட காமிக்கல. சரி அடுத்தவங்க ஒரு இஷ்டம் இல்லாமல் நம்ம முகத்தை காமிக்கிறாங்க. இதில் நான் பார்த்தீங்கன்னா ஜாமான்லாம் வாங்கி எல்லாம் ரெடி பண்ணி ஹாப்பியாக இருக்கேன். 2-3 நாள் எனக்கு தூக்கமே இல்லை. அவனுக்கு ஒரு வண்டி சொல்லி கொடுக்கனா, அவன் நேரத்துலேருந்து அவன் டியூட்டியே போகிறான். இல்லைன்னா அவன் பார்த்தீங்கன்னா ஈவினிங் நைட்டு எங்கேயா மாலுக்கு போனால் அவனை கூப்பிட்டு போக மாட்டேன், மேடம் வேணான்றவங்க தூரம் போனான். ஸோ அப்போ அவன் 7 மணிக்கே தூங்கிட்டு காலைல 7 மணிக்கு எழுந்திரிச்சிடுவான். நான் 2 மணிக்கு தூங்குவேன், காலைல 7 மணிக்கு வந்து கதவை தட்டுவான். சாப்பிடணும்னு சொல்லி கதவை தட்டிக்கிட்டு இருப்பான். ஏன்னா 7 ரூமில் தானே கேஸ் இருக்குது. தூங்கவே இல்லை. என் முகத்தை பார்த்தாலே தெரியும். இப்போ நல்ல வேலை வேறு. ஊருக்கு தானே போகிறேன்னு எனக்கு ஹாப்பி வேறு, அதனால தூக்கமும் சரியாக வரல. ஸோ அதுவும் ஒரு பக்கம் இருக்குது. அப்போ நீ சொன்னோன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. இப்போ நைட்டு கொண்டு போய் அவனை ஏர்போர்ட்டில் விடணும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, என் கஃபீல் சொன்னார், உனக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா, நல்ல பையனா, கஷ்டப்பட்ட பையனா இருந்தால் சொல்லுனாங்க. ஸோ வீடியோ பார்க்குற யாராவது, அதாவது ரியாத் ரிட்டன் டிரைவர் இருந்தால் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோ போடுவாங்க, டிரைவர் தேவை, சம்பளம் எவ்வளோ, ஸோ அப்படின்னு சொல்லி கான்டாக்ட் நம்பர் கொடுப்பாங்க. நம்ம அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டால் விசாக்கு 1 லட்சம் கொடுப்பா, 80,000 கொடுப்பா அப்படிம்பாங்க. அப்போ 80,000 கொடுத்து போனாலும் வீடு நல்ல வீடாக இருக்காது. இப்போ நான் வந்து 100% உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது தரேன், 100% உங்களுக்கு நம்பிக்கை தரேன். விசாக்கு நீங்கள் 1 ரியால் கூட தர வேணாம். மெடிக்கல் மட்டும் போட்டு விசா ஸ்டாம்ப் பண்ண மட்டும் நீங்கள் பண்ணணும். ஒரு 20,000 செலவாகும்னு வச்சுக்கோங்களேன், 50 பைசா. ஸோ அது மட்டும் பண்ணுங்கள். டிக்கெட்டு முதற்கொண்டு நான் என் கஃபீல்டே தந்துருந்தேன். எனக்கு நீங்கள் 1 ரியால் கூட தர வேணாம். நீங்கள் இங்கே வந்து நல்லா இருந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆஃபீஸ் போயில எனக்கு 6 மாதம் லீவ் அடிச்சிட்டாங்க. 6 மாதம் அடிச்சு இருந்துருக்காங்க. நீ 6 மாதத்தில் எப்போனாலும் வந்துருக்காங்க. நான் ஒரு 6 மாதம் இருந்துட்டு தான் வரணும்னு வச்சுருக்கேன்.
6 மாதம் இங்கே வேலை பார்ப்பீங்க புதுசாக வந்தால். அதுக்கப்புறம் நான் வந்தால் கூட உங்களுக்கு கம்பெனியில் மாற்றிடுவாங்க. கம்பெனியில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு லீவு சம்பளம் செம்ம பெனிஃபிட். ஏன்னா என் கம்பெனி பார்த்தீங்கன்னா சரியாக உள்ள கம்பெனி. என் கஃபீல் வந்து முதிர், அதாவது கஃபீல் பெரிய கம்பெனியோட ஓனர். அதனால அவர் இந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பார்க்க மாட்டார். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் வருத்தப்பட்டார். ஸோ எனக்கும் வருத்தமாக தான் இருந்துச்சு. அப்படி யாரும் வரணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா நான் என் இன்ஸ்டாகிராம் ஐடி தரேன். நீங்கள் அதில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்கள் நம்பர் அனுப்புங்க, பாஸ்வேர்டு அனுப்புங்க. கஃபீல்கிட்ட டைரெக்டாக அனுப்புவோம். அனுப்பிட்டு நாளைக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என் கஃபீல் வந்து எல்லாத்தையும் ஸ்பீடாக பண்ணிடுவார். உடனே விசா அனுப்பி உடனே ரெடி பண்ணிடுவோம். வந்து 4 நாள் தான் ஆகுது. அவனுக்கு இக்காமல் எடுத்தாச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ நிறைய அவனுக்கு சலுகை பண்ணி கொடுத்தாங்க, நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாங்க. நேற்று கூட ஏதோ அவ்வளோ 500 சாமான் வாங்கிட்டு நேற்றும் ஏதோ ஆயில் வேணும்னு சொல்லி கேட்டான். அது கூட என் கஃபீல் வாங்கி கொடுத்தாரு. அப்படி தான் சொன்னார். நான் புள்ள மாதிரி தான் பார்த்துக்கிட்டோம் எல்லாம் சொன்னார். ஆனால் நான் ஹிந்திக்காரன் 4 நாள் கூட அவனால் நிற்க முடியல. ஒய்ஃப் கூப்பிடுதுன்னு சொல்லி போயிட்டான். ஸோ நான் சொன்னேன் எப்படி பண்ணாத, நீ வந்து ஒரு 4-5 மாதம் இருந்துட்டு சரிங்களா உடனே பண்ணால் அது எப்படி சம்மதிப்பாங்க. அப்புறம் அந்த பைசா செலவு பண்ணார்ல ஒரு 1700 அது போய் விசாக்கு அதுக்குன்னு சொல்லி ஒரு 4000 செலவு பண்ணியிருப்பார். ஸோ அதை கூட கேட்கல அவர். உன் விருப்பம், நீ ஏஜென்ட்டை கொடுத்து வந்திருக்க, நீ டிக்கெட் எடுத்துகிட்டு நீ போய்க்கோ ஸோ அப்படின்னு சொல்லிட்டாரு. எடுத்துருப்பான்னு நினைக்கிறேன் டிக்கெட்டு. அப்படியே யார்ட்டையும் ஏஜென்ட்டை கொடுத்து எடுத்துருக்காங்க. ஆனால் அந்த ஏஜென்ட்டு கொஞ்சம் பைசா வாங்கியிருக்காங்க. தெரிஞ்சவங்க மூலமாக வரணும். மேக்ஸிமம் யாராவது தெரிஞ்சாலும் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். நல்ல மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஹவுஸ் ஷேர் வேலையெல்லாம் வீடு அமைதது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும். ஆனால் எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்ல வீடு. டியூட்டியும் நைட்டுக்கு மேலே தான், ஆஃபீஸு ஒரு மதரசா ஓட்டம் மட்டும்தான். ஆனால் அவன் டியூட்டியே போகலை. ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா எப்படி இது பண்ணான்னு தெரியல. சில வீட்டில் ப்ரெஷர், அதுக்காக நம்ம என்ன செய்ய முடியும். ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா இது பண்ணுறா. நான் கூட கேட்டேன், எங்கடா ஒய்ஃப் கையை அறுத்துருச்சுன்னு சொன்னா, எங்கே அறுத்துச்சுன்னு சொல்லி காமின்னு எல்லாமே போய் சொல்லியிருக்கான். சரி என்ன சமாளிக்காட்டி சொல்லியிருக்கான். அங்கே பொண்ணு கஃபீல்கிட்ட வேணான்ட்டான். சரி கஃபீலும் சரி வேணாங்க, அவனை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, சரி போயிட்டு வான்ட்டாங்க. ஸோ அவ்வளோதான். என்ன பண்ணால் ஒரு சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் நல்லபடி அமையும், சிலவங்களுக்கு அமையாது. அமைஞ்சவங்க பார்த்தீங்கன்னா அதை நல்லா யூஸ் பண்ணிக்கிறவங்க. மேக்ஸிமம் நீங்கள் நிறைய ஹவுஸ் ஷேர்னால் கேள்விப்பட்டிருப்பீங்க. 1500 மேலே ஒரு ரியால் தர மாட்டாங்க. ஏன்னா இவனுக்கு சம்பளம் பேசியிருக்க வந்து 2200 பேசியிருக்காங்க. இப்போ புதுசாக யாரும் வந்தால் 2000 சுவாராக பேசலாம். இது மட்டும் இல்லாமல் வெளியே போனால் சாப்பாடு கிடைக்கும், காஃபி கிடைக்கும், டீ கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஆனால் வேலை மட்டும் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதான் எல்லா வீட்லேயும் வேலை இருக்கும், நம்ம வீட்லேயே நார்மலாக வேலை இருக்கும், போய் சொல்லக்கூடாதுல்ல. ஸோ அதனால் உண்மையை சொல்கிறேன். ஸோ யாருக்கும் விருப்பம் இருந்துச்சு, ஹவுஸ் ஷேர் வேலைக்கு விருப்பம் இருந்துச்சு, அது ரியாத் ரிட்டர்ன்னா மறக்காமல் கான்டாக்ட் பண்ணிங்க. இதோட மறுபடியும் சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நைட்டு கொண்டு போய் நான் அவனை ஏர்போர்ட்டில் விடுவேன்னு நினைக்கிறேன். அப்புறம் கத்தர் ரிட்டன், குவைத் ரிட்டன்லாம் என்கிட்ட இருக்காங்க. நான் அப்போ கஃபீல்கிட்ட கேட்டேன், பாபா நம்ம கத்தர் ரிட்டன் யாரையா எடுப்போம், குவைத் ரிட்டன் எடுப்பேன்னு. ஸோ அவர் என்ன பாபா என்ன சொல்கிறாருன்னா, அதாவது ரியாத்தில் வண்டி ஓட்டணும்னா கொஞ்சம் பெர்ஃபெக்டாக இருக்கும். அது மாதிரி லொக்கேஷன் பார்த்து வண்டி ஓட்ட தெரிஞ்சுக்கணும். லொக்கேஷன் பார்த்து வண்டி ஓட்ட தெரிஞ்சால் மட்டும் போதும். புது ஃபோனு கொடுத்துருவாங்க, செல்லு கொடுத்துருவாங்க, சிம் கார்டு தந்துடுவாங்க, நெட்டு தந்துடுவாங்க, எல்லாமே தந்துடுவாங்க. இங்கே வந்து வண்டி மட்டும் ஓட்டணும். அப்படி விருப்பம் உள்ளவங்க, அதாவது நான் கம்பல் பண்ணலை, விருப்பம் இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரி நைட்டு கொண்டு போய் அவனை விடுவோம். ஸோ அதை அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.